ரைட், ஓகே. இந்த நான் பேசுற விலங்குதா பிள்ளைகளுக்கு கிளியரா? ஓம் சார். ரைட், ஓகே. இன்னைக்கு கிரேட் 10 2026 கொஞ்சம் சோகம் இல்லை எனக்கு. ஸோ குறை நினைச்சு கொள்ள வேணாம். சரியா? நான் லேட் ஆயிட்டு கிளாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இந்த புதுசா வந்திருக்கிற கிரேட் 9 லெவல் படிச்சு கிரேட் 10க்கு வந்திருக்கிறாக்களை நான் முதல் கிளாஸுக்கு நான் வரவேற்றுக் கொள்றேன். தரம் 10ஆம் ஆண்டு லைஃப்ல ஒரு முக்கியமான ஒரு காலகட்டம். இந்த வயசு 15 வயசு. ஸோ இந்த வயசுல தான் நிறைய மாற்றங்கள் வரும் உங்களுக்குள்ள. ஸோ இந்த மாற்றங்களை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறீங்கன்றதுல உங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் இருக்குது. நீங்க இவ்வளவு காலமும் 6, 7, 8, 9 நீங்க முகம் கொடுத்த பரீட்சை எல்லாம் உங்களோட ஊருக்குள்ள உங்களோட வகுப்புக்குள்ள நடக்கிற பரீட்சை. ஆனா இனிமேல் நீங்க 10, 11ஆம் ஆண்டு இந்த 2 வருஷமும் படிச்சு நீங்க எழுத போற பரீட்சை இதுக்கு தானே. அது ஒரு தேசிய பரீட்சை. அதை சொல்லுவோம் நாங்க ஒரு நேஷனல் லெவல் எக்ஸாம். அப்ப இந்த வேலைக்கு போனா எல்லாம் வேலைக்கு நாங்க போகக்குள்ள எங்கள்கிட்ட எப்பயும் இந்த ஸ்காலர்ஷிப் ரிசல்ட்ஸ் எல்லாம் கேட்க மாட்டான். முதல் குவாலிஃபிகேஷன் கேட்பான், உங்களோட ஓஎல் ரிசல்ட்ஸ் என்னன்னு கேட்பான். அப்போ ஓ லெவல் ரிசல்ட்ஸ் எடுங்கன்னு கேட்பான். ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் என்றாலும் ஓஎல் ரிசல்ட்ஸ் கேட்பான். ஃபாரின் வேக்கன்சி என்றாலும் ஓஎல் ரிசல்ட்ஸ் கட்டாயம் கேட்பான். அதுலயும் அந்த 6 பாடங்கள், அந்த கட்டாய பாடங்கள் பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்கணும். தமிழ், கணிதம், விஞ்ஞானம், என்ன சமய பாடம், வரலாறு, ஆங்கிலம், தமிழ் மொழி. அப்ப வரலாறு ஒரு கட்டாய பாடமா நீங்க படிக்கணும். அதுல உங்களுக்கு கட்டாயம் பாஸ் மார்க்ஸ் இருக்கணும். ஏ லெவல்ல கொமர்ஸ் படிக்கிறார்களுக்கு வரலாறுல சி இருக்கணும் ஓஎல்ல. அப்ப இவ்வளவு காலமும் ஷோர்ட்டா எழுதி வந்த நம்ம 6, 7, 8, 9 எல்லாம் ஷோர்ட்டான எழுதி வந்த பாயிண்ட்ஸ் ஃபார்மட்ல தான் நாங்க விட எழுதி வந்தோம். இனிமேல் நாங்க கொஞ்சம் பந்தி அமைப்புல விட எழுத போறோம். கொஞ்சம் விரிவாக அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி படிக்க போறோம். பெரிய ஆக்களா மாற போறோம் 10ல இருந்து. அப்ப இந்த முறை சின்ன கோப்பி சரி வரா. சின்ன கோப்பி வாங்க கூடாது 10ஆம் ஆண்டுக்கு வரலாறுல. இப்ப என்ன பாடுது, நீங்க கொப்பி ஒன்று வாங்குறேன்டா 100 தான் சிஆர் வாங்கி கொள்ளுங்க. அல்லது B5 சைஸ் கோப்பி வாங்குவோம், A4 கோப்பி வாங்க வேண்டாம். இவ்வளவு காலம் பயன்படுத்தின கோப்பி ரூல் வாங்க வேணாம். சரியா? 10ஆம் ஆண்டுக்கு புதுசா வந்தவர் நீங்க என்ன செய்யுங்கடா, ஒரு பெரிய ஒரு சிஆர் வாங்கி கொண்ட நல்லா அதிகமான பாஸ்போர்ட் கேள்விகளை தான் நான் செஞ்சு காட்டுவேன். அஹ் அப்ப இன்னும் இதனிட படிக்காத ஆகலாம் இருக்கீங்க. இன்னைக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சேர முதல் முறையாக வீடியோட பார்க்குறார்கள், சந்திக்கிறார்கள்லாம் இருக்கிறாங்க. ரைட், இவங்களுக்கு தெரியாது. போக போக நீங்க தெரிஞ்சு கொள்ளுவீங்க. ரைட். இன்னைக்கு தான் நான் 10ஆம் ஆண்டு வகுப்பு ஸ்டார்ட் பண்றதா சொல்லியிருந்தேன். அதில் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். முதலாவது 10ஆம் ஆண்டுல பங்களிப்பு பத்தி கதைக்கணும். இந்த 11ஆம் ஆண்டு ஃபைனல் எக்ஸாம்ல அதிகமா வரப்போற பகுதி இதுதான். 160% வினாக்கள் 10ஆம் ஆண்டுல தான் எடுப்பான். 10ஆம் ஆண்டுல எங்களுக்கு 10 பாடம் இருக்கு. டோட்டல் எத்தனை பாடம் இருக்கு? 10 பாடம் இருக்குது. மூலாதாரம் முதலாவது பாடம் நான் ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன் சார். வரலாற்று மூலாதாரம். இரண்டாவது இலங்கையின் குடியேற்றம். மூணாவது இலங்கையின் அரசியல் அதிகார வளர்ச்சி. நாலாவது பண்டைய சமூகம். அஞ்சாவது பண்டைய தொழில்நுட்பம். ஆறாவது எமது முன்னோர்களுடைய வரலாற்று அறிவு. அது எப்படி நாங்கள் எங்களோட நடைமுறை வாழ்க்கையில பயன்படுத்த போறோம். ஏழாம் பாடம் முதலாம் நகராக்கள், இரண்டாம் நகராக்கள் ராட்சியம். 8 கண்டி ராட்சியம். 9 மறுமலர்ச்சி. 10 இலங்கையும் மேற்குலகமும் என்று சொல்லக்கூடிய பாடம். இந்த 10 பாடம் நீங்க படிக்க போறீங்க. இந்த 10 பாடத்தையும் ஒரு கதையாக படிக்க போறீங்க. கட்டுக்கட்டு நோட்ஸா இல்லாம ஒரு கதை வடிவத்துல ஒரு ஸ்டோரியாக நான் நேபரன் சொல்லி தந்துன்னு போயிடுவோம். அப்ப இதுவரைக்கும் நீங்க ஸ்கூல் லைஃப்ல சந்திக்காத ஒரு வரலாறு பாடச்சேரை நீங்க என்ன போறீங்க, உங்களோட லைஃப்ல சந்திக்க போறீங்க. இவ்வளவு காலமும் சட்ட படிக்கலையே அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்க உங்களுக்குள்ள என்னால் ஏற்படுத்த முடியும் என்றதை நான் புதுசா வந்த பிள்ளைகிட்ட நான் சொல்லிக் கொள்றேன். ரைட், ஓகே. இதுல 11ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு வந்து புதுசா 11ஆம் ஆண்டுக்கு இப்ப ஆகிறார்களே நான் வர சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு 10ஆம் ஆண்டு கிளியர் இல்லாம இருக்கலாம். என்ன இடையில வந்திருப்பீங்க 10ஆம் ஆண்டு ஆரம்பத்துல இருந்து வராம இடையில ஜாயின் ஆயினாங்களுக்கு இந்த முன் துண்டுகள் கவர் இல்லாம இருக்கும். அப்ப இவங்களோட சேர்ந்து நீங்க அதை படிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு என்ன செய்தமா இருக்குது என்ற தகவலை நான் சொல்லிக் கொள்றேன். ரைட். அப்ப மூலாதாரம். இன்றைக்கு நாங்க வரலாற்றை கற்பதற்கான மூலாதாரம். இதுல முதலாவது வரலாறு என்று சொல்ல நாங்க பார்க்கணும் ஃபர்ஸ்ட்டுக்கு. சரி, நாங்க நேசரி 1, 2, 3, 4, 5 நெல்கேஜ் இந்த முன் முன் முன்கட்டிலமை பருவம். இந்த இந்த பருவத்துல நாங்க வரலாறுங்கிற பாடம் இல்லைங்க. இஸ்லாம், இங்கிலீஷ்,
தமிழ், சுற்றாடல் எல்லாம் இருந்திருக்கும். நிச்சயமா வரலாறுன்றது 6ஆம் ஆண்டுக்கு வந்தா நீங்க படிச்சு. அப்ப நாங்க சின்ன வயசுல இருந்தே நேசரியிலிருந்து 5 வரைக்கும் குறிப்பா ஸ்காலர்ஷிப் பருவங்கள் எல்லாம் வரலாறுங்கிற தனிப்பாடம் உண்டு இல்லை எங்க லைஃப்ல. வரலாறுன்ற பாடம் இல்லதே தவிர வரலாறு சார்ந்த விடயங்களை நாங்க படிச்சிருக்கிறோம். வரலாறுண்டு ஒரு பாடமா படிக்கல, வரலாற்றுக்குள்ள வர விஷயங்களை படிச்சிருக்கிறோம். இப்ப நல்லா உங்களோட ஸ்காலர்ஷிப் அதை ஞாபகப்படுத்துவோம் எல்லாரும். உங்களோட பள்ளி பருவத்தை ஞாபகப்படுத்துவோம். பள்ளி பருவம் மட்டும் ஸ்கூல் லைஃப்ல ஃபர்ஸ்ட் என்டர் ஆகின அந்த நாள், கிரேட் 1க்கு நீங்க அழுது அழுது போன நாள், அம்மாவோட வாப்பாவோட ஸ்கூல்ல சேர்க்க போகல எல்லாரும் அழுதுறது வளமை. நேசரியில கொண்டு விடக்கூட அம்மா அம்மா விட்டுட்டு போறாவே என்ற மாதிரி ஒரு பாப்பா விட்டுட்டு போற அழுது புலம்புறேன். நான் அழுது புலம்பி இருக்கிறேன். என்னுடைய அந்த பள்ளி பருவத்தை நான் ஞாபகப்படுத்துறேன். நீங்களும் ஞாபகப்படுத்துங்க. அந்த பள்ளி ஞாபகம் இருக்கா? பள்ளி பருவம் ஞாபகம் இருக்கா? முஷாரப் கிளாஸ்ல இருக்கியாமா? முஷாரப் இருக்கியா கிளாஸ்ல? ஓம் சார். ஞாபகம் இருக்கா பிள்ளைக்கு? கிரேட் நேசரி ஓ. நேசரியா கிரேட் பண்ணா? எது ஃபர்ஸ்ட் டைம் அது நேசரியா கிரேட் பண்ணா? நேசரி. ஞாபகம் இருக்கு அந்த நாள்? ஓ. யாரு கொண்டு விட்ட? வாப்பா அம்மா? அம்மா. அழுதியா சேர மாதிரி? ஓ. என் உமா போறா, அவ உமா போறா, ஐயோ போ அம்மா. அப்ப இப்ப எத்தனைண்டா முஷாரப்புக்கு எத்தனை வயசுமா? 15ஆ 14 உங்களுக்கு? 14. 14. அப்ப நர்சரி லைஃப் எத்தனை வயசு வரைக்கும் உங்களுக்கு? ஒரு 5 5 5. இருக்குமா? ஓ. Right. அப்ப 14 வயசுல இருந்த அவரை நான் 5 வயசுல கொண்டு போய் இருக்கிறேன் பாத்தீங்களா? ஒரு டைம் டிராவல் பண்ணியிருக்கிறேன். அவரோட ஞாபகத்தை தூண்டி இருக்கிறேன். அவர் யோசிப்பார், நான் நேசரிக்கு போன நாள், அம்மா அழுத நாள், படிவா டை எல்லாம் அடிச்சு பெரிய தண்ணி பைப் இதெல்லாம் போட்டு அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம், அதுக்கு பிறகு அழுக குறைச்சி போய் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கும். அது பிறகு அப்ப அவரோட பள்ளி பருவம் ஞாபகம் இருக்குது. அவரோட கடந்த காலத்தை அவர் போய் பார்த்திருக்கிறார். அவருடைய ஸ்காலர்ஷிப் பருவம் ஞாபகம் இருக்குது. யாருக்காவது ஞாபகம் இருக்குதா? வேற யாரு புதுசா வந்திருக்கிறா? அம்னா அம்னா புதுசா வந்திருக்கிற பிள்ளைகள் மட்டுங்க தாங்கோ. பழைய ஆக்கள் கதைக்கு வேணாம். அம்னா வந்திருக்கீங்களா? அம்னா ஃபசில் கதைக்கிறேன் பேரோட. மகளுக்கு ஞாபகம் இருக்கா? ஸ்காலர்ஷிப் ரிசல்ட்ஸ் ஞாபகம் இருக்கு? அவருடைய ஸ்காலர்ஷிப் பாஸா ஃபெயிலா? நீங்க ஸ்காலர்ஷிப்? நான் ஃபெயில் தான். நானும் ஃபெயில் தான். சரி, அப்ப எனக்கு உனக்கு ஒற்றும் ஒன்று. 114 கட் அவுட், எனக்கு 110, 4 மார்க்ஸ் குறைவு சார். உனக்கு எத்தனை குறைவு? 4. உனக்கு 4 தான் குறைவா? ஓ. சரியான ஒற்றுமையா இருக்காப்பா. சொல்லி வேற. அப்ப இப்ப இவ நான் கூட்டி போயிட்டு அழுதியா? ஸ்காலர்ஷிப் ஃபெயில் ஆயிருந்த அழுதியா? ஓ. அழப்போடா சே, என்ன பாடுவத. அதெல்லாம் ஒரு பரீட்சையா? அப்ப ஸ்காலர்ஷிப் ஸ்காலர்ஷிப்பு நான் கூட்டி போகிறேன். அவட கடந்த காலத்தை நான் போய் காட்டிருக்கிறேன். அப்ப ஒரு தனி மனுஷனுக்கு ஒரு கடந்த காலம் இருக்குது. எங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கடந்த காலம் ஒன்று இருக்குது. அப்ப கடந்த காலத்தை பத்தி நாங்க படிக்கிறதுக்கு பேர் என்னன்னா வரலாறு. நான் இப்ப உடனே இதையும் சொன்ன, ஒரு மனிதன் அவனுடைய கடந்த காலத்தை, ஏன் அவன் முன்னோர்களுடைய கடந்த காலத்தை பத்தி ஆராயிறது. ஆராயிறது ஏன் சொல்றேன்? படிக்கிறது இல்ல, ஆராயிறது. ஏன்னா கடந்த கால நிகழ்வுகள் எல்லாம் உண்மை நடந்தது. ஆனா அதை எழுதி வச்சாக்கள் சிலர் பொய்யும் எழுதி வச்சிருப்பாங்க. சில ஆக்கள் உண்மைத்தன்மையான தகவல் எழுதி வைக்கிறத பொறுத்து எழுதுற ஆக்களை பொறுத்து இருக்குது. நான் ஒரு நாவல் ஒன்று எழுதுறேன். எனக்கு முஷரப் உண்மையா பிடிக்கலண்டா அவரை பிடிக்காத மாதிரி எழுதுவேன். இவர் காட்டும் கூட இவர் ஒருத்தருடைய சேர்ந்து இருக்கிறல, அவர் தனியை தான் சாப்பிடுவார் எழுதுவேன். அவர் எனக்கு ஃபேவரைட்டா. நான் எழுதுற நாவல்ல இவரா சொல்லி வேலை, அவர் அழகான புள்ள, அவர் நல்ல புள்ள, அவர் நல்ல ஒழுக்கமான புள்ள. என்னுடைய விருப்பம் வெறுப்புகளுக்கு உட்பட்டு நான் என்னுடைய நாவல் எழுதுவேன். அது மாதிரி கடந்த காலத்துல நடந்த நிகழ்வுகள் அப்போ எழுதி வைக்க கூட சில தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் இருக்குது. அதுல உண்மையும் இருக்கும் பொய்யும் இருக்கும். ஆனா வரலாறு படிக்கிற புள்ள உண்மையான நிகழ்வுகளை மட்டும்தான் அறிவான். பாட்டி வடை சுட்டதெல்லாம் வரலாறு இல்ல, அது கற்பனை கதை. அது விளங்குதானே? டே அந்த ரோட்டால போகாதாப்பா, அங்க ஒரு பேரி தெரியுமா? அத 3 மணிக்கு பிறகு இந்த ரோட்டால போக போறா, இரவையில போக போறா. அது அதெல்லாம் கதை, அதெல்லாம் அதெல்லாம் வரலாறு. அதெல்லாம் வரலாறுல. வரலாறு என்பது மனிதன் கடந்த காலத்துல நடந்த உண்மையான நிகழ்வுகள். அப்ப எது உண்மை எது பொய்ன்னு நான் எப்படி சார் கண்டுபிடிக்கிறேன்? நான் இந்த டைம்ல வாழல. ஒரு 10,000 வருஷத்துக்கு முதல், 1,00,000 வருஷம் முதல் நான் இந்த நாட்டில் இல்ல, உலகத்தில் இல்ல. நான் எப்படி அது உண்மை பொய்ன்னு எப்படி நான் ஐடென்டிஃபை பண்ணுவேன்டா? ரிசர்ச் பண்ணணும்.
ஒரு புக்கை மட்டும் பார்க்காம, அந்த ஒரு சோர்ஸை மட்டும் பார்க்காம, ஒரு விஷயம் சம்பந்தமா எழுதப்பட்ட பல்வேறு விடயங்களையும் தொகுத்து அதில் இருக்கிற தகவல்களை அறிஞ்சு கொள்ளுவான் ஒரு வரலாற்றாளர். அதுல எந்த தகவல் உண்மைன்றதை பெனிஃபிட் பண்ணுவான். இங்க அதிகமா சொல்லப்பட்டிருக்க ஒரு கருத்து. இப்ப நான் சொல்ற விஷயத்த ஒரு அம்னா ஒரு விஷயம் சொல்றா என்கிட்ட, அதே விஷயத்த முஷரப் சொல்றா, அதே விஷயத்த நிகிலா சொல்றா. அப்ப எல்லோரும் ஒரு விடயத்தை சொல்றாங்க, அது உண்மையாகும். அப்ப ரிசர்ச் பண்ண பொறையில், நீங்க ஆய்வு செய்ய பொறையில், ஆய்வு செய்யற விடயம் ஒரு நாளும் பொய்யாகாது. உண்மையா தானே இருக்கும் ஆய்வு செய்வதன் மூலம். அப்ப இறந்த காலத்துல நடந்த தகவல்களை ஆய்வு செய்வதன் மூலம், எப்படியம்மா? ரிசர்ச், ஆய்வு செய்வதன் மூலம் வெளிப்படுகிற தகவல்களை சொல்லுவோம் வரலாறு. மனிதன் கடந்த காலம் பற்றின ஒரு தகவல்களை நாங்க தேடி அறிந்து கற்றுக்கொள்றது. எங்களோட முன்னோர்கள் சொன்னது, அவங்க சொன்ன கருத்துக்களை படிக்கிறது, அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை பத்தி படிக்கிறது. ஒரு அரசன் எப்படி உருவானான், முற்காலத்துல மக்கள்ல பொருளாதார முறை எவ்வாறு இருந்தது, அவங்களோட சமூக வாழ்க்கை எவ்வாறு இருந்தது, அவங்களோட அங்க அந்த காலத்துல இருந்த சமயங்கள் என்ன, பழக்க வழக்கங்கள் என்ன, விழாக்கள் என்னென்ன, இதெல்லாம் பத்தி தெரிஞ்சு கொள்றது. சரி, இதெல்லாம் பத்தி ஏன் சரி நான் படிக்கிறோம்? அதான் நடந்து முடிஞ்சிட்டு. கடந்த காலம் என்பது நடந்து முடிஞ்ச பாஸ்ட். நான் பாஸ்ட படிக்கணும், படிக்கணும். கடந்த காலத்தை பத்தி படிக்கணும், தேவை இருக்குது. ஏனண்டா எங்களுடைய முன்னோர்கள் வெற்றிகளை கண்டிருக்கிறார்கள். சில நேரங்கள்ல தோல்வியும் கண்டிருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லல. சில முயற்சிகள்ல வெற்றியும், சில முயற்சிகள்ல தோல்வியும் கண்டி. அந்த வெற்றி தோல்வி எங்களுக்கு படிப்பின. எங்களுக்கு முன் சென்ற சமூகம், கடந்த கால சமூகம் விட்டதெல்லாம் எங்களுக்கு படிப்பினியா மாறுது. நல்ல விஷயம் இருந்தா, தளபதி விஜய் சொல்ற மாதிரி, நல்ல விஷயம் இருந்தா எடுத்துக்கோங்க, கெட்டது இருந்தா விட்டுக்கோங்க. அத மாதிரி கடந்த காலத்துல ஹிட்லர், முசோலினி எல்லாம் பத்தி படிப்போம் 11ஆம் ஆண்டுல. அதுக்காண்டி நீங்க ஹிட்லரா மாற போறீங்களா? இல்ல. இந்த ஹிட்லர், முசோலினி போன்றவர்களால எத்தனையோ கோடி பேர் செத்து போனாங்க, மனித உயிர்கள் அழிக்கப்பட்டது. சோ சர்வாதிகார ஆட்சியாளர்களால தான் அழிவு வந்துச்சு. இப்படிப்பட்ட சர்வாதிகாரிகளால தான் உலகப் போர் வந்துச்சு. மனித ஜனத்தொகை குறைஞ்சது, பொருளாதாரம் பாதிக்குது. சோ சர்வாதிகார சிந்தனைகள் வளரக்கூடா என்ற ஒரு பிள்ளைக்கு ஒரு கன்செப்ட வெறும் அறிவு வரும் ஒரு பிள்ளை. நான் சர்வாதிகாரமா நடக்க போறா, நான் சமூகத்தோடு ஒருங்கிணைந்து நடக்கணும், நான் சொல்றதான் சரி என்று இருக்க கூடாதுங்கிற அந்த பக்குவத்தை இந்த பாடம் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கும். முற்காலத்துல வாழ்ந்த மக்களை பத்தி ஏன் படிக்கணும்? அவங்க விவசாயம் செய்த முறைகள். இன்றைக்கு நாங்களும் விவசாயம் செய்யறோம் இல்ல, ஆனா நாங்க விவசாயம் செய்யறதெல்லாம் கார்பேட், நவீன முறைகள்ல யூரியா, அமோனியா, சல்பேட், இப்படியான செயற்கை பசல நிலம் மாசடை. நாங்க விவசாயம் செய்ய போனா நிலம் மாசடையுது. நாங்க தொழிற்சாலைகள் கட்ட போய் சூழல் மாசடையுது, வளி மாசடையுது. ஏனடா வாகனங்கள் அதிகரித்த புகை. சரி, அந்த காலத்துல விவசாயம் செஞ்சான், ஆனா அவன் செய்த முறைகளால நிலத்துக்கு பாதிப்பில்லை. ஏன்டா அவன் ஆட்டெரு, மாட்டெரு, கூட்டெரு, முடிந்த வரைக்கும் இயற்கையைத்தான் உரமா பயன்படுத்தினான். அவன் இன்னைக்கு செய்யற வேலையால ஓசோன் மண்டலத்தில் ஓட்டொழுந்திரி. அவதான் மனிதர்கள், மனிதர்கள் செய்யற வேலையால ஆக்சிஜனை வெளியேற்றுகிற ஒரு மண்டலம் என்ன, ஓசோன். அது பெரிய ஓட்டொன்றிருக்கான், விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அது சிதைவடைஞ்சிட்டு வருதாம். அதுக்கு காரணம் அதிகரித்த வாகனங்கள், ரப்பர் பாவனை, புகை. ஐயோ. அப்ப அந்த கால மனிதன் இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்ந்தார். பிள்ளைகளுக்கு தெரியுமா 2004ஆம் ஆண்டு சுனாமி அடிச்சது? நீங்க இல்ல அந்த டைம்ல, நீங்க பிறந்தது 2010 பிறகுதான் இருக்கு. 2004ஆம் ஆண்டு சுனாமி அடிச்சது. எனக்கு 6 வயசு அந்த டைம்ல. நான் ஓதுற பள்ளியில் ஓதி கொண்டிருந்தேன் அந்த டைம்ல. சுனாமி அடித்தது ஒரு ஞாயிற்றுக்கிழமை, 12ஆம் மாசம் 26ஆம் தேதி. சுனாமி அடிக்கிறதுக்கு முதல் நாள் சனிக்கிழமை, சாட்டர்டே அண்டு, இலங்கையில இருந்த கரையோர பகுதிகள் தான் சுனாமியால தாக்கப்பட்டது, உட்பகுதி தாக்கப்பட்டது. கடலை அண்டி உள்ள பகுதிகள், பீச் சைட் பாதிக்கப்பட்டது. கடலை அண்டி இருந்த யால, வில்பத்து, இங்கிருந்த சரணாலயங்கள் இருந்த குமண பறவைகள் சரணாலயம், விலங்குகள் பறவைகள் சரணாலயங்கள் இருந்த அந்த பறவைகள், பேர்ட்ஸ், அனிமல்ஸ், சுனாமி அடிக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு முதலே விட்டு ஓடிச்சு. கடலை அண்டி இடங்கள் இருந்து விட்டு அது உட்புறங்களை நோக்கி தொலைவில் ஓடிட்டு. அப்ப பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் இயற்கையில நடக்கிற மாற்றம் விளங்குது.
ஒரு இயற்கை வெளிப்படுத்துற மாற்றம் விளங்குது. ஒரு பெரிய ஒரு அனர்த்தம் ஏற்பட போகுதுங்கிற ஒரு ஒரு விஷயத்த அந்த பறவைகளும் விலங்குகளும் தெரிஞ்சு வச்சதுனால அது ஓடிச்சு முதல் நாளே. மனுஷனுக்கு விலங்கல், ஏன் மனிதன் இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழல. நாங்க இயற்கையை மாத்துறாக்கள், நாங்க காடுகள் அழிக்கிறாக்கள், புதிய பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற வகையில, நகர நிர்மாணிப்பு என்ற வகையில பழைய வாழ்விடங்கள் அழிச்சு, பழைய பண்பாடுகள் அழிச்சு, எங்களுடைய முன்னோர்களால எங்களுக்கு தரப்பட்ட பொக்கிஷங்களை மறந்து பிஸியான உலகத்துக்குள்ள போயிட்டோம். என பிஸியான உலகம். அடுத்தவன் விழுந்தாலும் ரோட்டுல அவனை கவனிக்க முடியாம நாங்க எங்களுடைய வேலையை போனை பார்த்து கொண்டு கீழே பார்த்து கொண்டு போற உலகமா மாறிட்டோம். நாங்க பார்ப்போம். நாங்க இந்த பாடத்தோட ஜேர்னி ஒன்று பண்ணுவோம். இன்னும் 2 வருஷத்துக்கு சேரோட ஒரு ஜேர்னி பண்ண பிறகு இன்ஷா அல்லாஹ் கடந்த கால சமூகம் எப்படி வாழ்ந்தது, அவருடைய அரசியல், அவங்களோட பொருளாதார முறை, அவங்களோட சமூக வாழ்க்கை. இன்னைக்கு கூலிக்கு வேலை செய்யறதுக்கு சம்பளம் கொடுக்கணும். ஒரு மேசன், ஒரு கொத்தனார், ஒரு தச்சன், ஒரு ஹார்ட்வேர், யாரு வந்தாலும் ஒரு ரிப்பேர், எல்லாரும் காசு கூலிக்கு வேலை. இப்ப கூலி கொடுத்தாதான் வேலை செய்வான். சும்மா உங்களுக்கு யாரும் தர மாட்டான். ஒரு ஒரு வயரிங் அடிக்கிறேன்டால் நீங்க அவனுக்கு காசு கொடுக்கணும். அந்த காலத்துல கூலிக்கு வேலை இல்லை. உழைப்புக்கு உழைப்பத்தான் பரிமாறினாங்க. உங்களுடைய வயல் அறுவடை செய்யக்குள்ள நானும், என்னுடைய வயல் அறுவடை செய்யக்குள்ள நீங்க எல்லாரும் வந்து உழைப்ப பரிமாறிக்கொண்ட சமூகம். அனுராதபுரத்தை ஆட்சி செஞ்ச மகாசூலி மகாதிச போன்ற மன்னன் கூட அந்த முறையில் ஈடுபடுகிறான். ஒரு வயல்வெளியில ஒரு வேடம் பூண்டு, மக்களை போல மக்களோட வேடம் பூண்டு ஒரு அறுவடையில் ஈடுபட்டிருக்கிறான். அது அத்தம் முறையிலும் உழைப்புக்கு உழைப்ப பரிமாறினான். அப்படியான முறை சமய வழிபாடுகளுக்கு ஏத்த மாதிரி வாழ்ற ஒரு முறை, சமயம் சொல்ற மாதிரி வாழ்ற ஒரு முறை, ஏனைய சமய மக்களை ஒரு அச்சத்தோட பார்க்கிற முறை, சந்தேகத்தோட பார்க்கிற முறை இல்லை. இவன் தமிழன், இவன் முஸ்லீம், இவன் சிங்களவன் என்ற ஒரு பாகுபாடு இல்லாம வாழ்ந்தாங்க. உங்களுக்கு தெரியுமா, அபயகிரி விகாரையில ஒரு தமிழ் மொழி பேசுற ஒரு நபர் பிக்கு அறிந்திருக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்? தமிழ் மொழி பேசுற மக்களும் பௌத்த சமயத்தை தழுவி வாழ்ந்திருக்கிறாங்க. நாம என்ன நினைப்போம்? பௌத்தம் வேண்டா சிங்களவன் நினைப்போம். ஆனா தமிழ் மொழி சார்ந்தவர்கள் பிக்கு அறிந்திருக்கிறாங்க. விஜயபா ஒரு சிங்கள மன்னன், ஆனா அவன் இந்து கோயில்களுக்கு டொனேஷன் வழங்கி இருக்கிறார். இது ஒரு நல்ல ஒரு பண்பு. இபின் பதூதா இவர் ஒரு அராபியர், சுலைமான் ஒரு அராபியர், அவருடைய சமயம் இஸ்லாம் சமயம். அவங்க இந்த நாட்டுக்கு சிவனொளி பாதமலைய அது ஆதாம் மலை நம்பி வந்திருக்கிறாங்க வழிபடுறதுக்கு. அப்படி வழிபட வந்தவர்களை நீங்க முஸ்லீம், நீங்க வெறப்படா, நீங்க இஸ்லாமியர், இது பௌத்த நாடு என்று விரட்டுகிற ஒரு மனோபாவத்துல அன்றைய இலங்கையில் வாழல்ல. ஏனைய சமயங்களையும் வரவேற்கிற ஒரு நாடாக, ஏனைய மாற்று மதங்களையும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நிலைப்பாட்டோட வாழ்ந்த ஒரு நாடுதான் இந்த இலங்கை. இந்த சமய மோதல்கள், கருத்து வேறுபாடுகள், தமிழன் சிங்களவன் அப்படிங்கிற உணர்வுகள் எல்லாம் பிற்பட்ட காலத்துல முளைத்தது. இலங்கை சுதந்திரத்துக்காக போராடின தேச தலைவர்கள் எடுத்தமெண்டா டி.ஏ. சேனநாயக்கா, எஃப்.ஆர். சேனநாயக்கா, டி.பி. ஜெயதிலக்கா சிங்கள தலைவர்கள். இதே விட வந்து பார்த்தோம்னு சொன்னா பொன்னமலம் அருணாச்சலம், ராமநாதன் தமிழ் தலைவர்கள், டி.வி. ஜாயா, மாக்கன் மாக்கார், இப்படியான முஸ்லிம் லீடர்ஸ். அப்ப இவர்கள் இலங்கையில ஒன்றிணைந்து இருக்கிறாங்க. வெள்ளக்காரனுக்கிட்ட இந்த சுதந்திரத்தை வாங்குறதுக்கு அவங்க தமிழன் சிங்களவன் நிக்காம இலங்கையர் என்கிற ஒரு பொதுவான ஒரு ஐடென்டிட்டியோட அவங்க போராடி சுதந்திரத்தை இது நாங்க படிக்கணும். ஏனண்டா இந்த காலத்துல அந்த உணர்வு இல்ல. இலங்கையர் என்கிற உணர்வை விட மத ரீதியான உணர்வு, நான் இந்த இனம், நான் இந்த மதம், நான் இந்த பிரதேசம்ங்கிற அந்த துவேஷ உணர்வுகள் வலுப்பெற்ற ஒரு காலம் இது. ஆனா அன்றைய காலம் அப்படி இல்லை. அப்ப கடந்த கால மனித சமூகம் நிறைய படிப்பினைகளை பெற்றுட்டு போயிருக்கு, நிறைய படிப்பினைகளை தந்திருக்கிறாங்க. நாங்க இன்றைக்கு வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறோம், ஒரு 5 வருஷத்துக்கு பிறகு திருப்ப அடிக்கணும், அடுத்த 5 வருஷத்துக்கு திருப்ப அடிக்கணும், ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு நாங்க வீட்டை ரிப்பேர் பண்ணணும். ஆனா சிகிரியாவுல கிபி 5ஆம் நூற்றாண்டு 500ஆம் ஆண்டு, இன்னைக்கு 1500 வருஷம், 2000 ரைட், 1500 வருஷம் பழைய ஓவியம். இன்றைக்கும் சிகிரியாவுக்கு போனா 1500 வருஷம் பழைய ஓவியம் இறுக்கி பார்க்கலாம். அது அழியல, சிதைவடைஞ்சிருக்கு. 1500 வருஷங்களா அந்த ஓவியங்கள் நெச்சுரலோட இருக்குது, சில சிதைவுகளோட இருக்கு. நாங்க பெயிண்ட் அடிச்சா வீட்டுக்கு
5 வருஷம் இருக்கா திருப்பி மாத்திரம். ஏன்னா நாங்க செயற்கை வர்ணத்தை பழகிட்டோம். அங்க பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் என்ன? சிகிரி ஓவியங்கள்ல எவ்வாறான ஒரு தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டது? ம்? இயற்கை வர்ணம், தாவரங்கள நிறப்பூச்சு, இயற்கையில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் எங்கட முன்னோர்கள் எப்படி விளங்கினாங்க? இயற்கைய அவங்க அழிக்காம அவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. நாங்க வாழ்றோம் தான், ஆனா ஓசோன் ஓட்டொழு. ஏன்? அன்று வாழ்ந்த மனிதன் நீண்ட காலம் வாழ்ந்தான், தேக ஆரோக்கியம் உள்ளவனா வாழ்ந்தான், அவன் உணவு பழக்க வழக்கங்கள் நல்ல. இன்றைக்கு எங்கட வீட்டை உம்மா ஒரு முருங்கை சுண்டல் வச்சா, ஏய் முருங்கை சுண்டல் அது இப்படி இது சின்னுவான யாராவது எனக்கு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி தாவமா. பொன்னாங்கண்ணி சாப்பிட்ருக்கீங்களா? முருங்கை சாப்பிட்ருக்கீங்களா? கீரை சாப்பிட்ருக்கிறீங்களா? சாப்பிட்ருக்கீங்களா? கடுகு இதை இயற்கையா செய்திருக்கிறீங்களா? நம்ம போடுற என்னென்ன கறிக்குள்ள மசாக எண்ணெய், தூய தேங்காய் எண்ணெய் நாங்க சமைச்சிருக்கிறோமா? குருநாகல் போன்ற பிராந்தியங்கள் இன்றைக்கும் அந்த மக்கள் அதை செய்யறாங்க. தயிர், எத்தனை பேருக்கு தயிரை கரைச்சி சாப்பிட விரும்பும்? என்னென்ன 6ஆம் பாடம் சுதேச உணவு எங்கட முன்னோருடைய உணவு பழக்க வழக்கம் அதெல்லாம் பத்தி படிக்கிறோம். நல்லா சார் நான் ஃபண்டா இருக்கும் வந்து அல்லெனும் அரிசியில என்ன வடிக்கப்பட்ட அரிசி, அந்த தவிடு நீக்கப்பட்ட அந்த அரிசி அல்லங்கிற அரிசி. இன்னைக்கு நம்ம சம்பா அரிசி, அந்த அரிசி பாஸ்மதி என்ற அந்த அல்லங்கிற ஒரு அரிசியில வடித்தெடுக்கப்பட்ட அரிசியில மயில் இறைச்சிய சாப்போ கலந்த அந்த அரிசியோட சேர்த்து சமைச்ச சாப்பாடு ஒன்று இருக்குது. அன்றைய காலத்துல வாழ்ந்த பிரபுக்கள் விரும்பி சாப்பிடணும். அப்ப அன்றைய சுதேச மனிதனுடைய உணவு பழக்க வழக்கம் எப்படி இருந்துச்சு, இன்றைய எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் தெரியணும். நாங்க ஏதோ ஒரு பெரிய ஒரு மாற்றத்துக்கு வந்துட்டோம், எங்களோட தேவை அதிகரிச்சுட்டு எங்களுக்கு டைம் இல்லை. ஆனா அன்றைய கால மனிதனுடைய வாழ்க்கை முறைகள் மிக எளிமையா இருந்தது. உணவு உடை உரையில் அவ்வளவுதான். இப்ப எங்களுக்கு அப்படி இல்லை, எங்களுக்கு நிறைய தேவை இருக்குது. அப்ப அன்றைய கால வாழ்க்கையை ஏன் படிக்கணும் சார்? நான் கடந்த கால மனிதன் வரலாறு நான் ஏன் படிக்கணும் வேண்டாம்? உனக்கு படிப்பில் இருக்குது. அங்க நிறைய தவறுகள் நடந்திருக்கலாம், நீங்க சரிப்படுத்த அதை கற்றுக்கொண்டு இப்ப சர்வாதிகாரிகள்ல எண்ணங்களால உலக போர் வந்திருக்குது. அப்ப இப்ப இருக்கிற ஆட்சியாளர்கள் அரசியல்வாதிகள் அதை படிக்கணும், அந்த முற்கால அரசியலை படிக்கணும். முன்னர் இருந்த பொருளாதார முறைகள் என்ன இந்த நாட்டுக்கு ஒரு சிறந்த ஒரு ஒரு நாட்டை செல்வ நிலையில கொண்டு வந்திருக்குது. இப்ப இருக்கிற பொருளாதார நிலை, இப்ப எங்க நாடு பாருங்க, அரிசை கூட நாங்க நேரம் ஃபாரின் கண்ட்ரில இருந்து இறக்குமதி செய்யறோம், இன்புட் பண்றோம். பராக்கிரபா போன்ற மன்னர்கள காலங்கள் எங்க நாட்டுற பொருளாதாரம் ஒரு ஆசியாவுடைய ஒரு பணக்கார நாடு. நாங்களும் அரிசி உற்பத்தி செஞ்சு ஃபாரின் கண்ட்ரிஸுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணினாங்க. இன்னாங்க வச்சு கொடுங்க. தென்னாசியாட தானிய களஞ்சியம் என்னாங்க நாட்டை பார்த்து எப்படி சொன்னாங்க? தெற்காசியாட தானிய களஞ்சியம். ஆனா இப்ப நாங்க அரிசியில தன்னிறைவு இல்ல. எங்க நாட்டு மக்களுக்கு தேவையான அரிசியை நாங்களே உற்பத்தி செய்யறோம்ல. அது வெறும் உற்பத்தி செய்யறோம், ஆனா காணா, எல்லாருக்கும் காணா. பர்மாவில இருந்து வருது, சீனாவில இருந்து பிளாஸ்டிக் அரிசி எல்லாம் வருது. அது தெரியாம தின்றீங்க, பிளாஸ்டிக் அரிசி தெரியாம சாப்பிடுறோம். இப்படி முற்கால மனிதனுடைய இறந்த கால மனித செயற்பாடுகள் பற்றி கற்றுக்கொள்ற பாடம் வரலாறு. அந்த வரலாற படிக்கிறண்டா உனக்கு ஏதாவது உதவி செய்யணும். முற்கால மனிதர்கள் அரசியலை தெரிஞ்சு கொள்ளணும் வேண்டாம், பொருளாதார முறை, அவங்களோட சமூக வாழ்க்கை, அங்கிருந்த சமயங்கள், அங்கிருந்த மன்னர்கள் மக்களுக்கு ஆற்றிய பணி, நாட்டு மக்களை பாதுகாத்த மன்னர்கள், இதெல்லாம் தெரியற வேண்டாம். இப்படி சும்மா தெரியல, இதெல்லாம் எங்களுக்கு சொல்லித்தார, சொல்லித்தரதுக்கு யாராவது வேணுமே. அப்ப அவரை சொல்லும் சோர்ஸ் ஆங்கிலத்துல. யாதாயினும் ஒரு வரலாற்று நிகழ்வை அறிந்து கொள்ள உதவுற அனைத்தும் சோர்ஸ் தான். தமிழ்ல மூலாதாரம். ஒரு வரலாற்று தகவலை மகள் நீ எங்கெல்லாம் இருந்து அறிந்து கொள்ளுவாயோ அதெல்லாம் மூலாதாரம் தான். வரலாற்று நிகழ்வா இருக்கணும், சரியா? வரலாற்று நிகழ்வா இருக்கணும். வரலாற்று நிகழ்வுகள் அறிந்து கொள்வது ஒரு அனைத்தும் மூலாதாரம். ஒவ்வொன்றுக்கும் மூலாதாரம். ஒவ்வொரு வரலாறு தனி மனுஷனுக்கு வரலாறு. இப்ப உங்களோட பத்தி இப்ப முஷரப் எடுப்போம். முஷரப் புதுசா வந்தீங்க 10ஆம் ஆண்டுக்கு, இவருடைய வரலாறு எனக்கு தெரியும். இவர் பிறந்தது, இவருடைய அப்பா அம்மா, இவர் பிறந்த ஆண்டு, இவருடைய நார்மலா இவரோட டீட்டெயில் கொஞ்சம் பேரும் எனக்கு. அவரை பேர்த் சர்டிபிகேட் எனக்கு நல்ல உதவி செய்ய போகும். பிசி பிறப்பு சான்றிதழ் எடுத்தா அவரை பத்தின எல்லா டீட்டெயிலும் இருக்கும் அதுல. ஏன்னா
அப்ப அந்த பிறப்பு சான்றிதழ் அவர வரலாற சொல்ற ஒரு எவிடன்ஸ். அப்ப அது ஒரு சோர்ஸ். அவர் அயலவர்கள்ட்ட நான் கேட்டா அவரை பத்தி சொல்லுவாங்க. நல்ல புள்ளையா, ஒழுக்கமான புள்ளையா, கடுமையா துண்டா காட்டுறாரா, பப்ஜி விளையாடுறாரா, என்ன என்னெல்லாம் விளையாடுறாருன்னு சொல்லுவாங்க. அவரோட நண்பர்கள்ட்ட கேட்டா அவரை பத்தி சொல்லுவாங்க கட்டாயம். அவருக்கு யார் அதிகமா பிடிக்கும்? முசார பெருக்கியா கிளாஸ்ல ஓம் சார். யார் அதிகமா பிடிக்கும் உனக்கு? கூட எப்படி நோட்டது? ஸ்கூல் லைஃப்ல கலவணி ஸ்கூலா, பாய்ஸ் ஸ்கூலா? எந்த ஸ்கூல் நீ? பாய்ஸ் ஸ்கூல். அப்பன்னா பிரச்சனை தப்பிச்சுட்டா. என்ன ரைட். அப்ப பாடசாலை அப்ப அவரை பத்தின டேட்டாவை நான் எங்கெல்லாம் எடுப்பேன்? அவரோட நண்பர்கள் இருந்து எடுப்பேன், அவரோட ஃபேமிலி கிட்ட இருந்து எடுப்பேன், அவரோட பெற்றோர் இருந்து எடுப்பேன், அவரை நான் அறிக்கை அவரோட கேட்பேன் நான். அப்ப அவையெல்லாம் சோர்ஸ், இவரை பத்தின சோர்ஸ். ஒரு குடும்பத்துக்கு ஒரு வரலாறு ஒன்றிக்குவா. ம் எங்கட ஃபேமிலியில ஒரு உம்மம்மா இருக்கிறான். தெரியுதானே? முஸ்லிமாக்களுக்கு உம்மம்மாட்ட தெரியும் தானே? உம்மம்மா. உம்மம்மாவை கூட்டி கூட்டி நாங்க அடிக்கடி சமைச்சு சாப்பிட போறேன். நாவலாறு இடம் ஒன்றி. நாவலாத்தண்ட ஒரு பெரிய ஒரு என்ன மரங்கள் சூழ்ந்த ஒரு புஞ்சோலை மாதிரி இடம். பக்கத்துல ரிவர் உண்டு, ஒரு மாறு உண்டு. நல்ல சட்டப்படி இடம். நீங்க வாங்கும் விளாங்காய் இறைச்சி கொண்டே ஆக்கி தருவோம். அங்க போக்கல பாய் வச்சிருந்தா உம்மம்மா சொல்லுவா என்னண்டா, எப்ப போனாலும் 10 வருஷத்துக்கு முதல் என்ற ஒரு கதை எடுப்பா. அந்த நாள், அந்த காலம் அப்படின்னு ஒரு கதை ஒன்று வரும். அப்ப என்ற மரம் இப்ப பெரிய பில்டிங், அந்த ரோட்ல பில்டிங் இருக்க அவடத்தை நாங்க அவடத்தை இருக்க கூட ஒரு பில்டிங் ஒன்றை பார்த்தோம். அந்த சமைச்சாப்பிட இடத்துக்கு முன்னுக்கு ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரி மாதிரி ஒன்று. அவன் சொன்ன அவடத்த ஆலமரம் இருந்துச்சுன்னு சொன்னான். அவடத்த உனக்கு தெரியா? நான் ஸ்கூலுக்கு போற டைம்ல அவட வாப்பாவோட வயலுக்கு வந்தாவாம். அவனது ஒரு என்னையா ஒரு ஆலமரம், இப்ப ஆலமரத்தை காணலையா? அப்ப எங்களுக்கு இவன் சொன்ன முறவுதான் தெரியும். ரைட், இங்க ஒரு ஆலமரம் ஒன்று இருந்திருக்குது. அது பின்னாலே தான் அந்த இடம் வந்து ஒரு ஃபேக்டரியா மாறி இருக்குது. இந்த இடத்துல ஒரு கட்டுமானம் நடந்திருக்குது. கடந்த கால ஒரு நிகழ்வை சொல்றா. நாங்க இல்லாத ஒரு டைம் சர்க்கிள். ஆனா அவ சொல்றா. இப்ப இப்ப நான் ஒருத்தரோட கூப்பிட்டு வாப்பட பேரு கேட்கிறேன். எல்லாருக்கும் தெரியும். அப்சவன் பண்ணுமா வாப்பட பேரு என்ன? 11ஆம் ஆண்டு புள்ள அப்சா இருக்கியா? கிளாஸ்ல இல்ல, வரல. ரைட், ஓ ஓகே. சார். இருக்கியா? ஓ சார். வாப்பட பேரு என்ன? முபாரக் டீன். முபாரக் டீன். ரைட். வாப்படாவோட பேர் என்ன? மஹ்மூத். அவரோட வாப்பட பேர் என்ன? தெரியாது. என்னப்பா 3வது தலைமுறைக்கு முக்குறீங்க? 30 தலைமுறையை சேர்த்து சொல்லட்டா? தளபதி ஆதி படத்துல சொல்ற மாதிரி. இப்ப உண்மையா அப்சாக்கு தெரியா? நிறைய பேருக்கு தான் உண்மையா ஒரு கேட்டுட்டு போட எங்க சரி சொல்ற ஓரளவுக்கு வாப்படா பாரு இல்ல அதுக்கு அங்கால எப்படி? சரி சரி, ஆனா தெரிஞ்சு கொள்ளலாம். அப்சா, உங்களுக்கு தெரியாட்டி நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். உங்களுக்கு தெரியும், எப்படி தெரிஞ்சு கொள்ளலாம்? எப்படி தெரிஞ்சு கொள்ளலாம்? யார்கிட்ட கேட்கலாம்? உங்களோட வாப்பா கிட்ட கேட்டா சொல்லுவாரா இல்லையா? ஓ. அப்ப வாப்பாங்கிற வரைக்கும் யாரு ஒரு சோர்ஸ். அவர் யாருங்க ஒரு சோர்ஸ், மூலாதாரம். ஆனா நாற்ற வரலாறு இல்ல. அவர் அவனோட அவனோட ஃபெமிலி சார்ந்த வரலாறு. ஒரு குடும்பத்துக்கும் ஒரு வரலாறு ஒன்று இருக்குது. ஒரு கடந்த காலம் அதுல இந்த குடும்பத்தில் இருக்கிற மூத்தவர்கள், வயதுல மூத்தவர்கள் பத்தி நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். உங்களுடைய ஸ்கூலுக்கு இன்னைக்கு ஒரு வரலாறு, உங்களோட கடந்த கால வரலாறுகள் உங்களோட பாடசாலைக்கு இருக்கு. இப்ப நீங்க போய் பாருங்க வேணுமெண்டா. ஸ்கூல்ல ஓப்பன் பண்ணிட்டால ஸ்கூல் இப்ப ரைட் ஓகே 2026 2005ஆம் ஆண்டு இந்த ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் ஆறு, அந்த டைம் அதிபர் ஆறு, என்னென்ன டீச்சர்ஸ் வேலை செஞ்சாங்க, எத்தனை மாணவர் தான் இதெல்லாம் தெரியணும் பிள்ளை. நீ 2005ஆம் ஆண்டு நீ பிறக்கவே இல்லை. ஆனா 2005ஆம் ஆண்டு கல்முனை சாகிராவுல என்ன நடந்தது? அப்ப போகணும் ஸ்கூலுக்கு மேலுக்கு ஏறி போகணும், ஆபீஸுக்கு, பிரின்சிபல் ஆபீஸுக்கு போனா லாக் புக் ஒன்றி. லாக் புக் தமிழான சொல்லுவோம் சம்பவ திரட்டு புத்தகம். என்ன சொல்லுவோம்? சம்பவ திரட்டு புத்தகம். அப்ப அதுல இருக்கு. அதுல எந்தெந்த வருஷத்துல என்னென்ன நிகழ்வு நடந்துச்சு, என்னென்ன பிரின்சிபல் வந்தார், இவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போனார், இந்த ஆசிரியர் வந்தார், இவர் போனார், எல்லா டேட்டாவும் இருக்கு. அப்ப அதை படிச்சாண்டா அந்த 2013ஆம் ஆண்டா இவங்க என்ன இயர் தேவை அந்த இயருக்கு போய் பார். அஜித் குமார் சிட்டிசன் படத்துல அத்திப்பட்டிங்கிற கிராமத்தை தேடி ஒரு மியூசியத்துக்கு போவாங்க.
புது டேரியில அந்த படம் அந்த ஊர் இல்ல, ஆனா பழைய டேர்ல அது இருக்கு. எங்க நான் என் அத்திப்பட்டியை காணல. அப்ப அது ஒரு படம் சீன். அப்ப அந்த மாதிரி ஒரு ஸ்கூல்ல வரலாறு அறியறதுக்கும் அந்த கடந்த கால நிகழ்வு அந்த சம்பவத்தில் எடுப்பதும் பெரிய எவிடன்ஸ். ஒரு கிராமத்தை பத்தி அறியணுமா? ஒரு கிராமம், நாங்க வாழ்ற வில்லேஜ், ஒரு ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் 10 இயர்ஸுக்கு முதல் இந்த கிராமத்துல எத்தனை பெற்றோர்கள் இருந்தாங்க, எத்தனை குழந்தைகள் இருந்தாங்க, எத்தனை பேர் வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தாங்க. இப்ப 2013 போ, 2013ஆம் ஆண்டு கல்முனையில நட்பட்டி முனை ஏரியாவுல எடுத்துக்கொள்ளும். இந்த 2013ஆம் ஆண்டு கல்முனை அம்பாறை கல்முனை நட்பட்டி முனையில விதவைகள் எத்தனை, பெற்றோர்கள் எத்தனை, பாடசாலைக்கு செல்றார்கள் எத்தனை, இளைஞர்கள் எத்தனை, திருமணம் முடிக்காத பெண்கள் எத்தனை, இருக்கும் டேட்டா இதெல்லாம் எங்க சார் எடுக்கிற? ஜிஎஸ் கலெக்டரை பார்க்கலாம். அந்த நட்பட்டி முனையில் இருக்கிற ஜிஎஸ் கிராம நிலதாரிகளை சந்திக்கணும். ஆனா அந்த டைம்ல வேலை செஞ்சாங்கள சந்திக்கணும். 2013ஆம் ஆண்டு சேவிஸ்ல இருந்தாங்க, நீங்க சந்திச்சீங்கடா அவங்கட அவங்க எழுதி வச்சிருப்பாங்கப்பா எல்லாம் அரசாங்கம் மாதிரி. அப்ப அது ஒரு வரலாறு. அந்த 2013ஆம் ஆண்டு அந்த குறித்த கிராமத்துல என்ன நடந்தது அதை பத்தின டேட்டா அந்த கிராம நிலதாரியின் பதிவடு இருக்கேண்டா, அது ஒரு சோர்ஸ். ஒரு தனி மனுஷனுக்கு வரலாறு இருக்குது, ஒரு குடும்பத்துக்கு வரலாறு இருக்குது, ஒரு கிராமத்துக்கு வரலாறு இருக்குது, ஒரு பிரதேசத்துக்கு ஒரு கடந்த கால வரலாறு இருக்குதுண்டா. நீங்க வாழ்ற நாட்டுக்கு இருக்காதப்பா. ம் அதுலயும் இலங்கை என்கிற இந்த நாடு ஆசியாவின் ஆச்சரியம் எல்லாம் சொல்றாங்க. அப்ப இந்த நாட்டுல கடந்த கால வரலாறுகள், இந்த நாட்டினுடைய கடந்த கால அரசியல், இந்த நாட்டில கடந்த காலத்துல வாழ்ந்த மக்கள பொருளாதார முறை, இந்த மக்களால அறிமுகப்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள், இவங்களால நடத்தப்பட்ட கலாச்சாரங்கள், இவங்களோட வழிபாட்டு முறைகள், இந்த முன்னர் நடந்த யுத்தங்கள், நாட்டு மக்களை பாதுகாக்கிறதுக்காக மன்னர்கள் செய்த பணிகள், இதெல்லாம் நீ தெரியும். உனக்கு இப்ப சோர்ஸ் வேணும். இதெல்லாம் மாறு சொல்ற, யாராவது சொல்லணும். சொல்றேன்டாலும் அவருக்கு மீதா சொல்லணும். சும்மா பொய்ய சொல்லலாமா நான் அப்படி இப்படி நடந்துச்சு எனக்கு தெரியணுமே. அப்ப மூலாதாரம். அப்ப ஒரு நாட்டினுடைய கடந்த கால வரலாறுகளை அறியறதுக்கு உதவுற அனைத்து மூலாதாரம், அனைத்துமே மூலாதாரம் தான். நீ எங்கெல்லாம் இருந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி எடுப்பாயோ மூலாதாரம் தான். நீங்க இப்ப சேர் ஐசக் நியூட்டனை பத்தி தெரிஞ்சு கொள்ள போறீங்க, விஞ்ஞானி, புவியீர்ப்பு விசை. விக்கிபீடியா போய் தட்டுறீங்க, சாட் ஜிபிடிக்கு போய் தட்டுறீங்க, சாட் ஜிபிடி ஹலோ ஹலோ சாட் ஜிபிடி நியூட்டனுடைய கண்டுபிடிப்புகள் தானது. விக்கிபீடியா போய் கேளுங்க, நியூட்டனுடைய தியரிஸ் சொல்லு. விக்கிபீடியா, சாட் ஜிபிடி எல்லாம் சோர்ஸ். நீ எதுக்காக தெரியதெல்லாம் சோர்ஸ். ஆனா நாங்க 10ஆம் ஆண்டுல முதலாம் பாடத்துல படிக்க போற இந்த பாடம் பிள்ளைகளுக்கு தெரியணும். இலங்கையினுடைய கடந்த காலத்தை பத்தி நாங்க படிச்சு கொள்றதுக்கான மூலாதாரங்கள் என்னென்ன இருக்குது, இலங்கையை பத்தி நாங்க தெரிஞ்சு கொள்ள போறோம். அப்ப அந்த இலங்கட கடந்த கால வரலாற்று நிகழ்வுகளை நாங்க தெரிஞ்சு கொள்ள போறோம். அந்த நிகழ்வுகளை நாங்க சரியா நாங்க விளங்கி கொள்றோம். எங்களுக்கு உதவுறோம் சோர்ஸ் என்ன, மூலாதாரம் என்ன, அதுதான் பாடம் உண்டு. அந்த மூலாதாரங்களை ரெண்டா டிவைட் பண்ணி படிக்க போறோம். ஒரு ஒரு வகையான மூலாதாரங்கள் இருக்கு, அதுல பண்புகள் அடிப்படையில அதை ரெண்டா உடைக்கிறோம். ஒன்று இலக்கிய மூலாதாரம் வேண்டும் அம்மா, இன்னொரு சைட் கொண்டு வர தொல்பொருள் மூலாதாரம் வேண்டும். அப்ப இதுதான் தரம் 10ல பாடம் உண்டு. இப்பதான் சார் அல்ஹம்து சொல்லிக்கிறேன், இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இனித்தான் படிக்கவே போறோம். வரலாறு என்றது என்னன்னு பிள்ளைக்கு தெரியும். மனிதனுடைய கடந்த காலத்தை பற்றி கேட்கிறது, இறந்த கால நிகழ்வுகளை பற்றி கேட்கிறது. இறந்த காலத்தில் நடந்துட்டு ஏதோ அரசியல் இறந்தது நிறைய நடந்திருக்கும், உண்டது செஞ்சதெல்லாம் முக்கியமானது இம்பார்ட்டன்ட். அவன் அரசியல், அவன் பொருளாதாரம், சமூகம், முக்கியமான சில விஷயம் இருக்குமே, அதுகளை பத்தி படிச்சு கொள்றது. எங்களோட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்களை படிக்கிறது, அதான் வரலாறு. இந்த முறையை, இந்த கற்கைய கடந்த காலத்தை பத்தி ஆய்வு செய்த முதல் மனுஷன் கிரேக்க நாகரிகத்துல வாழ்ந்தவன். ஐரோப்பாவுல கிரேக்க நாடுல வாழ்ந்த ஒருவர் ஹெரடோட்டஸ். இவர் தான் கடந்த கால நிகழ்வுகளை பத்தி முதல் எழுத ஆரம்பிச்சவர். இவர் தான் முதல் எழுத. இவர்கிட்ட கேட்டாங்க, நீங்க ஏன் கடந்த கால நிகழ்வுகளை பத்தி தேடி எழுதுறீங்க? இவர் பல நாடுகளுக்கு விஜயம் செய்து ஒவ்வொரு நாட்டு மக்கள் பேசுற மொழி, அவங்களோட சமயம், அவங்களோட பண்பாடுகள், அவங்களோட அரசியல் பத்தி எழுதுறாரு. எல்லாரும் கேட்கிறேன், நீங்க என்ன இதெல்லாம் எழுதி வைக்கிறீங்க? ஒவ்வொரு இடத்துக்கும் போகக்குள்ள நீங்க நோட் புக் கொண்டு போறீங்கன்னு கேட்டவர் சொன்னாரா, நான் எழுதி வைக்கிற குறிப்புகள் இந்த பிற்பட்ட காலத்துல வாழ சமுதாயம் ஒரு ஒரு 1000 வருஷத்துக்கு பிறகு வாழணும் போது உதவும். இந்த நான் எழுதி வைக்கிற குறிப்புகள் இப்ப இருக்கிற சமூகம் அழியலாம், இப்ப இருக்கிற மனிதர்கள் அழியலாம், இந்த ஜெனரேஷன் அழியும்.
இங்க இந்த காலத்துல என்ன மொழி பேசப்பட்டது, இந்த மக்கள பண்பாடு, எங்களோட அரசியல் எப்படி இருந்துச்சு, எங்களோட பொருளாதாரம், இதெல்லாம் வழிக்கணும் ஒரு காலத்தோட. ஆனா அது அடுத்த வார ஜெனரேஷனுக்கும் தெரியப்படுத்தணும் வேண்டா நாங்க குறிப்புகள் எழுதி வைக்கணும். அவன் முறை அவர் சொன்னார், அதுக்குத்தான் எழுதுறீங்களா? அப்ப கடந்த கால நிகழ்வுகளை முறைப்படி எழுதி வச்சா அது எதிர்காலத்துல வாரவனுக்கு உதவும் என்று முதல் சொன்னவனாரண்டா ஹெரடோட்டஸ். அதனால நாங்க சொல்லுவோம் தி ஃபாதர் ஆஃப் ஹிஸ்டரி. நீதானப்பா வரலாற்றினுடைய என்ன தந்த. தகவல்களை முறைப்படி சேகரிச்சவன், ஆய்வு செய்து தகவல்கள் எழுதினவன், சும்மா பொய்யெல்லாம் எழுதி வைக்கல. அவன் எழுதினது ரிசர்ச் பண்ணி தான் எழுதிக்கிறான். அப்ப வரலாற்றினுடைய தந்தை. அப்ப வரலாறு என்றது ஒரு ஆராய்தல். வரலாறு என்பதனுடைய வரைவிலக்கணம் கடந்த கால நிகழ்வுகளை கற்றுக்கொள்றது, மனிதன் இறந்த கால செயற்பாடுகள் பற்றி ஆய்வு செய்யறது, முன்னோர்களுடைய வாழ்க்கை பற்றிய தகவல்களை தேடி அறிஞ்சு கற்றுக்கொள்றது. அப்ப ஒரு வரலாற்றாளன், ஒரு வரலாற்று மாணவன், ஒரு பரிபூரணமானவன். அவன் ஒரு கடந்த கால விடயங்கள் அறியக்குள்ள அவன் அடிச்சு கொள்ள ஆள் இல்லை சமூகத்துல. அவனுக்கு ஒரு பெரிய ஒரு நொலிக்கு ஒன்று சேரப்போ இங்க மறக்கப்படும். வரலாற்றாளர்களோட பேசி வெள்ளியில. அப்ப இந்த வரலாற்றை நாங்க படிக்க போறோம். எங்கட இலங்கட வரலாறை நாங்க நாட்டுற வரலாறை படிச்சுக்கொள்ளணும். பெரிய ஒரு வரலாறு இலங்கை கடந்த கால வரலாறு. அப்ப அந்த பழைய வரலாறு ஒண்ணு நாங்க தெரிஞ்சு கொள்ள போறோம். அதுக்கு எங்களுக்கு உதவுற மூலாதாரங்களை முதல் படிப்போம். என்னென்ன சோர்ஸ் இருக்குன்னு படிப்போம். அது ஒரு கடந்த கால நிகழ்வுகளை ஒன்றா படிச்சுடுவோம். 2ஆம் பாடம் கடந்த காலத்துல வாழ்ந்த மக்களாரு, அவங்க எங்க எல்லாம் வாழ்ந்தாங்க, சாப்பாடு எப்படி, அவங்களோட டெக்னாலஜி எப்படி. 3ஆம் பாடம் இந்த நாட்டு அரசன் எப்படி வந்தான், அவன் பணிகள் என்னென்ன, அரசனுக்கு உதவி செஞ்ச ஆக்கள் யாராரு. அடுத்தது 4ஆம் பாடம் அவன் பண்டைய கால மக்கள்ல அரசன் விட்டுப்பட்டு 4வது அரசன் உருவாக்கிட்ட. 3ஆவதுல 4ஆவதுல மக்களை பத்தி படிக்கிறோம். மக்கள பொருளாதாரம் என்ன, இந்த சமயம் என்ன, அன்றைய இருந்த கல்விமான்களா அப்படி படிக்க போறோம். 5ஆவதுல அவன டெக்னாலஜி எப்படி இருந்துச்சு. அப்படி நாங்க கடந்த கால வரலாறுகளை படிக்க போறோம். கடந்த நிகழ்வுகளை ஒரு ஓடர்ல படிக்கணும் போறோம். அவ இது வெறித்தனமா படிக்க போறோம். இது சும்மா ஸ்கூல்ல எழுப்பி உள்ள வாசின்னு போட்டு வாசி நீ எழுதுன்னு போட்டு எல்லாம் படிக்க போறோம். ஒரு வித்தியாசமா ஒரு கதையாக சும்மா வேற லெவல்ல படிச்சுட்டு போறோம். சரி, ஓகே. விளங்கிச்சா பிள்ளைகளுக்கு இன்றைய வகுப்பு? அவ்வளவுதான் நீ படிச்சது. விளங்கிச்சா? உசர விளங்கிச்சா சொன்ன விஷயம்? ஓம் சார். அம்னா விளங்கிச்சா? ஆமாம் சார். ரைட், ஓகே. அப்ப இன்னைக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் தான் செஞ்சிருக்கிறேன். அடுத்தடுத்த வகுப்புகளை செய்வேன். ரைட், ஓகே. அடுத்த வகுப்புல சந்திப்போமா? ரைட், ஓகே. டைம் லீவ் ஆகும்.